உதகை அருகேயுள்ள தொட்டபெட்டா காட்சி முனை நாளை முதல் வரும் 22ஆம் தேதி வரை தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சிவசாமி. சிவசாமி, தற்போது உதகை அருகே தொட்டபெட்டா காட்சி முனை நாளை முதல் 22ஆம் தேதி வரை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதற்கான காரணம் என்ன? மீண்டும் எப்போது இந்த தொட்டபெட்டா காட்சி முனையானது திறக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய சுற்றுலா தலங்களில் தொட்டபெட்டா காட்சி முனையும் ஒன்று. கடல் மட்டத்திலிருந்து 2673 மீட்டர் உயரத்தில் இந்த காட்சி முனை அமைந்திருக்கிறது. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த காட்சி முனை இருப்பதனால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து கண்டு ரசித்து செல்கின்றனர். குறிப்பாக உதகை நகரை இந்த காட்சி முனையிலிருந்து முழுவதுமாக பார்க்க முடியும். அதே போல நீலகிரி மாவட்டத்தின் இயற்கை அழகுகளையும் பார்க்க முடியும் என்பதனால் தான் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த காட்சி முனை வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்து வரும் நிலையில் சமீப காலங்களாகவே ஃபாஸ்டேக் முறை அமல்படுத்தப்பட்டு, அதாவது உதகையிலிருந்து கோத்தகிரி செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய தொட்டபெட்டா பிரிவில் வனத்துறை சோதனை சாவடி அமைக்கப்பட்டு இந்த ஃபாஸ்டேக் முறையில் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது. தற்போது கோடை சீசன் என்பதனால் அந்த ஃபாஸ்டேக் முறையில் ஒவ்வொரு வாகனங்களை நிறுத்தி செல்லும் போது அந்த கோத்தகிரி உதகை சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் அந்த தாமதத்தை தவிர்ப்பதற்காகவும் அதே போல எளிதாக சுற்றுலா பயணிகள் தொட்டபெட்டா காட்சி முனைக்கு சென்று பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் கருத்தில் கொண்டு தற்போது வனத்துறை அந்த ஃபாஸ்டேக் சோதனை சாவடியை காட்சி முனையின் அருகே 3 கிலோமீட்டருக்கு உள்பகுதியில் அமைப்பதற்கான பணியை நாளை தொடங்குகிறது. இந்த பணி நாளை தொடங்கி 22ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அதன் காரணமாகவே தொட்டபெட்டா காட்சி முனை வரும் 7 நாட்களுக்கு மூடப்படுவதாக நீலகிரி மாவட்ட வனத்துறை அறிவித்திருக்கிறது. இந்த பணி சுமார் இதன் காரணமாக நாளை 6 மணி முதல் 22ஆம் தேதி வரை மாலை 6 மணி வரை எந்த வாகனங்களும் தொட்டபெட்டா காட்சி முனைக்கு செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இந்த பணி முழுவதுமாக நிறைவடைந்த பின்னரே மீண்டும் இந்த வாகனங்கள் அனுமதிக்கப்படுவதுடன் சுற்றுலா பயணிகளும் பார்க்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று தற்போது நீலகிரி மாவட்ட வனத்துறை அலுவலர் கௌதம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.